இங்கிருந்து போகும்போது ஓட்டிட்டு போயிடலாங்க. அது என்ன ஒன்று கேட்டீங்க, நேராக கோயில் வழி வரையும் பால்கிட்ட வண்டியை கொடுத்துடணும். கோயில் வழி தாண்டினதுக்கப்புறம் இவர்கிட்ட வண்டியை கொடுத்துடணும். என்ன காரணம்? அதுக்கப்புறம் அங்கே ஊருக்கு பக்கத்தில் போனே பால்கிட்ட வண்டியை கொடுத்துடணும். கூட்டத்தில் ஓட்டக்கூடாதுங்கிறீங்க? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாள் மட்டும். கோயில் வழி வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு பெரிய வண்டி சந்தபுரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உடனே வர முடியாது. அது மெயின் ரோட்ல பட்டெல்லாம் சரியான இடத்துல செம்பட்டியெல்லாம் கூட்டமாக இருக்கும். தேனிக்குள்ளே போனோம்னா அதை விட இடங்களா இருக்கும். அதான் நானும் சொல்கிறேன். மாற்றி மாற்றி ஓட்டிட்டு நிலவு தகுந்த மாதிரி கூட்டம் ஆகாதுங்கிறாப்புல, கிரௌட் ஆகாதுங்கிறாப்புல. இப்போதைக்கு கிரௌட் ஆகாது, வேற ஒன்றும் இல்லை. அது பயமாக இருக்குது. டக்குன்னு பயந்துட்டாருன்னா அப்புறம் வண்டி ஓட்ட மாட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டில் போயிடலாமா? கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டீங்கிட்டே ஓட்டி அங்கிட்டு அவுத்திட்டு இருந்தாருன்னா பால் ஓட்டும் போது அப்படியே இடையில மாற்றி மாற்றி ஓட்டாருன்னா அப்படியே பழகிடும், பயம் போயிடும். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் தானே கூட்டமாக இருக்கும், கோயில் வழி சைடு கூட்டமாகவே இல்லைல்ல. நான் அதானே சொல்கிறேன், கோயில் வழி தாண்டினதுக்கு அப்புறம் நான் அப்பாட்ட வண்டி கொடுக்கணுங்கிறேன். போகலாம். கொடுத்துட்டே இருங்க, ஆனால் கொடுக்காம விட்டிங்கன்னா அவ்வளோ வேஸ்ட்டு. இவங்க என்ன கொடுக்குறது, நம்ம தானே ஓட்டுறது. இது கிளச்சை விட்டுட்டு ஓட்டுங்க. ஆனால் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். டெய்லி காலைல 6 மணிக்கு எடுத்து 2 ரவுண்ட் ஓட்டிடுங்க. புள்ளிக்காரத்தில் போய் டீ சாப்பிட்டு வரணும், அவ்வளோதான். எக்ஸல் எடுத்துட்டு காரில் இதில் போகாமல் கார் எடுத்துட்டு அந்த வேலை தான். போய் என்னால் வடையை டீ சாப்பிட்டு வந்துட வேண்டியது, அவ்வளோதான். நிஜமான தான், டீ சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, தப்பு இல்லை. ஆமாம், வேற எதுக்கு போக போகிறோம் நம்ம? இவரை நம்பி இத்தனை வருஷம் கூட வந்ததே பெரிய விஷயம். காரில் வேற டிக்கெட் போக சொல்கிறேன், ஏமா? அப்படித்தான் நம்ம தனியாக போக மாட்டேங்க. என்ன வண்டி ஏறணும், வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து தெரியுங்களா? டீசல்ல அப்படிங்களா? வைப்ரேஷன் பார்ட்டி அது வந்தால் வடபாதத்துல வண்டி ஆஃப் ஆயிரு. அப்புறமேலே வெய் பாப்புல அப்புறம் பெட்ரோல் போட்டு வருது. ஏன்டா எப்படி தீர்ந்து தெரிய கேட்டு எத்தனை டைம் நானா போய் தீர்வு தெரியாது. வண்டியில் ஏறினே பெட்ரோல் தீர்ந்து அப்படி பதட்டா எங்கள் அப்பாட்ட காசு இருக்காது, ஏன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போடு அடிப்பாப்புல. ஐயா சாதகமாக இருக்கு. இன்னைக்கு போய் இங்கே யாரும் போய் ஒரு பவுன் இப்போ ரேட் என்னன்னு பாரு. எப்படி அதிகமாக தான் சொல்லுவாங்க, மயக்கம் வந்தா 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் தான் மூக்கி போகுது. விசேஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. எனக்கு இப்போ நான் 1 லட்சத்தை தாண்டி 2.5 லட்சம் இருந்தால் தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு வர முடியும். ஊருக்கு போகாம தான் நம்ம பணக்காரங்க. அதாவது அடை வங்கி போகிறதா முடியும், என்னையா இந்த வேலை அடை வைக்க முடியாது. ஆனால் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆள் ஒரு 5 லட்சம் வெயிட்டிங் இருக்குங்க. ஆனால் அது என்னன்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. 5 லட்சம் உடனே கிடைக்கும், அந்த அளவுக்கு ஆள் வெயிட்டிங் இருக்கு. புரியலையா? இட்லி கேட்குறாங்க. இருக்கிறதே ஒரு கிட்னி எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சராசரி 2 லட்சம் பேருக்கு கண்டிப்பா. அது கம்மியா. அது இந்த பால் சொல்றாங்க இனி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இருக்காது எல்லாத்துக்கும். இப்போ சொல்லி செஞ்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் முடிஞ்சு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து போக மாட்டோம், டப்பு எடுத்து போடுறாங்க. ஆர்வம் என்ன செய்யாது? ஆளுக்கு ஒரு பவுனுக்கு எடுத்து போற ஒரு பவுன் 1,10,000 ரூபாய் இருந்தா ஒரு ஆம்பளை ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆளுக்கு 1/2 பவுன் எத்தனாயிரம் போறீங்கப்பா? 4,000. என்னமோ பண்ணீங்க, எத்தனாயிரம் போட்டீங்க? நான் ஒரு 5,000 போயிடலான்னு பார்த்தேன். தம்புறாரா எப்படி 3,000 5,000 டாக்குன்னு ஆரம்பமே 3ல இருந்து 5 அவ்வளவுதான் இருக்கு வண்டியில. 5வது கீர் தான், 10வது கீர் இருந்து அது போயிருவாரு. கிளச்சை விட்டுருங்கப்பா, கீர் போடக்கு கிளச்சுக்கு வேலை. சரி சரி, கீர் போடக்கு கிளச்சுக்கு வேலை. ஆமா தம்பி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா சொல்லி கொடுத்துரு. ஏன்னா நம்பி நான் தான் அவரோட கோட்டை முடிஞ்சது. மொதல்
அப்பா வந்ததுக்கும் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. நான் 2 இடத்துல தான் ஹெல்ப் பண்ணேன், இப்போ வரைக்கும் அதை ஓடிட்டு இருக்கேன். இவனை தொந்தரவு பண்ண முடியலையா? எங்கேயாவது போனதுன்னா சண்டைக்கு வரான். லீவ் போடுன்னு சொன்னா அது போவாங்க 3 மணி நேரத்தில் போக ஒன்றும் தப்பு கிடையாது. ஐயோ தவறே கிடையாது, மெதுவாக போகலாம். இந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் என்னை கூப்பிடணும், வேற எங்கேயும் கூப்பிடக்கூடாது. டிவி ஆன் பண்ண தானே நான் வேற பேசிக்கிட்டே வேற வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ போட்டு விட்டுருவேன். குடும்பத்துடன் டிரைவிங் கற்றுக்கொள்ள வந்த எங்களது பாண்டியன் சிக்கன் கடை ஓனர் அப்படின்றேன். நம்பர் 1 சிக்கன் கடை, அது அப்படி பாண்டியன் நம்பர் 1 சிக்கன் கடை ஓனர் அப்படின்னு, உரிமையாளர் அப்படின்றேன். ஆனா நான் என் பிள்ளையை கூப்பிட்டு வந்தேனா, அம்மாவையும் பாப்பாவையும் கூப்பிட்டு வந்தேனா? அதே அப்போ அவருக்கு ஆசை இருக்கும்ல. இல்லைங்க, நான் ஃபைனல் கூட்டு வரலாம்னு முடிவு. ஏன்னா இடையில நம்மளோட ஃபீலிங் தெரியக்கூடாது. தேவையில்லாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்டா இந்த அம்மா வந்துச்சுன்னா எனக்கு ஐயோ பிரேக் போய் எக்ஸாம் வச்சிருவேன். ஆமா, இந்த அம்மாவை பார்த்தாலே பாட்டமாயிக்குது. எங்க வீட்டுக்காரம்மாவை பார்த்தா எனக்கு பாட்டமாயிக்குங்க. அதனால கல்யாணமா எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டுக்காரம்மாவை பார்த்தா அந்த பதட்டம் தான். நேற்று கல்யாணம் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் மனசு வந்துருக்குல்ல. அதே கோபம், அதே சண்டை என்னைக்கு தீரும் தெரியல. தெரியுமா, குக்கர் திறக்கலைன்னா கூப்பிடுறாங்க, கேஸ் பற்ற வைக்கலாம் கூப்பிடுறாங்க. அப்புறம் போய் லேசாக சேஃப்டி வாலை லூஸ் பண்ணி விட்ட மாதிரி அடா வந்துருச்சு. என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியும். கை எடுக்கிறத அவரில் ஒரு கையில் ஓட்டுறாளுங்க. நான் டிரைவர் உட்காந்து ரொம்ப நாள் பழகி பூரா வித்தையும் கரைச்சி குடிச்சிட்டாரு. முடியா வச்சதுக்கு. ஆனால் வண்டி காற்று தொடவே கிடையாதுங்களா. ஒரு நாள் மட்டும் கோயில் முன்னால் நின்று சாமி கும்பிட்டு, எங்கள் கோயில் முன்னால் நின்று அப்படியே நோட்டில் லேசாக மூவ் பண்ணி சாமி கும்பிட்டு அதோட சரி. அவ்வளோதான். அந்த இதை வண்டி ஓட்டலான்னு நானே ஒரு ஐடியா பண்ணேன். நான் டிரைவிங் ஸ்கூல் போய்க்கலாம், நான் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். தப்பு இல்லை, நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி 9:30 மணி 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் கார் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் ஓட்டினா தெரிஞ்சிடும். ரைட்டுங்க. நானும் நீங்கள் வாய்ப்பு இல்லை. சுபாக்கு வாய்ப்பு இல்லை. சுபா இல்லை, அப்போ ஓட்டு வரல. அப்பா கூட வரும்போது பின்னாடி வேணா உட்காந்துருக்குங்க. இப்பயே எல்லாம் வச்சுக்கிருக்காங்க. அதான் அவர் ஓட்டும்போது கூட வேணா உட்காந்துருக்கு. வண்டியில் ஓட்டும். நான் ஓட்ட புதுசில் ஓட்டிக்கிறேன், 4 இருக்கேன். கூட வேணா டெய்லி தான் கூப்பிட்டாரு. கூட காலையில் 7 மணிக்குக்கா எந்திரிச்சிட்டு சரவணத்தை சாப்பாடு செய்யணும். பாப்பாத்தை பற்றி அக்காச்சும் நைட்டு ஆகி போய் நேரம் சாப்பிட்டு போயிட்டு போகிறாங்க வாட்டுக்கு. கெட்டு போயிடும். நைட்டே தக்காளி சாப்பாடு நான் பார்த்து கூட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக தான் போட்டு கொடுப்பேன். நாளைக்கு வந்து வேகமா நீங்கள் நல்லா வேக வச்சாரு சாப்பிட்டு. ஐயோ இதெல்லாம் போட்டு விட்டுருவனே. நல்லா போடுங்க, அந்த பிரச்சனை சரி. டெக்கரேஷன் நான் நேரம் சொல்லுவேனே. அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன் கூட்டமாக இருந்ததுன்னா நானும் வேக வைக்காம தான் கொடுத்து விட்ருவேங்கிறாரு. நம்ம மறுநாள் வந்து சொல்லுவாங்களாம், நேற்று வேகலைன்னு. ஒன்றும் பிரச்சனை, இன்னைக்கு சீக்கிரம் வேக வச்சு தரேன் அப்படின்னு தாட்டிட்டு பாதி. நீங்கள் வண்டி ஓட்டுறதை பார்த்து அம்மா மெய் மறந்து உட்காந்துக்கிறாங்க, பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. அது அப்படியா? ஆமாம், பண்ணுறதே தப்பு. அதையும் பப்ளிக்காக அப்படி சொல்கிறாங்க. அது நியாயம் தெரியும். ஏன்னா முட்டை 60 வேக்காடு போட்டுச்சு ஆல்ரெடி எல்லாத்தையும் இருக்கு. அவசரப்படுறவங்களுக்கு நான் கூட என்ன பண்ண முடியும்? 10 பேர் ஒன்றா உடனே வேணும்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய முடியும்? டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு கையில் கொடுத்துட்டு வீட்டில் கொடுத்து போயிட்டு வா சாமி, எந்திரிச்சா நல்லா கிளிய வீட்டில் போய் பாருங்க, பார்த்துடாது அப்படின்னு. வீட்டில் போய் பார்த்துக்கோ. பத்துலினா வீட்டில் எண்ணெய் ஊற்றி தேங்க வச்சுக்கோ. நம்ம அந்த ரைட்டில் போயிடலாங்க. பொன்னகர் போய் அப்படியே வெளியே போயிடலாம். அது செய்ய சொல்கிறாரு. சிந்தல நிற்கிறாரு அவர். பாப்பா அவர் கூப்பிடு. என்னாச்சு? நீ ஹெல்ப் வேணுமானீங்களா அவருக்கு? சிந்தல இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. 2 நம்பர் இருக்கு வருது. 2 நம்பருமே கொண்டு போவோம். அங்கே போய் நிறுத்தி தான் போகணும். சரிங்களா? ஹலோ அண்ணா, ஏதாவது ஹெல்ப் வேணுங்களா? நீங்க தான் ரோட்ல நின்றுருக்கீங்க.
சரிங்க பார்த்தோமா கேட்டோம். இப்போதான் எந்த பக்கம் போனோம்? கொல்லிக்கடை 4 தாண்டுறோம். கோழிக்கால் பாளையம் 4 ரோடு தாண்டுறோங்க. ஏங்கண்ணா வர சொல்றதா? சரி 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 சரிங்க. பானட்லாம் திறந்து இருந்துச்சு, அதனால கேட்டது. போனட் திறந்துருந்தா அதனால கேட்டாரு சொன்னாங்க. நான் ஒரு அண்ணன் ஒருத்தங்க தாங்க குடும்பமே லாஸ்ட் டேவா அதனால நாளைக்கு முன்னாடி. சரிங்கண்ணா சேர்க்கிட்டுங்களா? டெய்லி நாங்கள் போவோம். அந்த அக்கா வரும், நாங்கள் போகிறோம். எனக்குள்ள கருப்பு சாமி பூசாரின்னு போட்டுருக்காங்க, பாண்டி பூசாரின்னு. இவங்க அந்த அந்த பூசாரி மாதிரியே இருக்காங்க இவங்க. நான் தான் அங்கே வால் பஸ்ட் போட்டுருக்கல அந்த கூலம் தொழுவு பக்கம் அவங்க பூசாரி அந்த கோயில். கருப்பு சாமி அதெல்லாம் இருக்கு. நம்ம அடுத்தவங்கள சொன்னா அது கிடையாது, நம்ம கரெக்டா பாலை பேசுறதை விட சித்தப்பாவெல்லாம் பாடா படுத்துறது. அப்படி சொல்லி கொண்டு உருட்டி விட்டான் கடகடன்னு. பாதிக்கப்பட்டது யாரு? யாருக்கு அடி கிடையாதுங்க. இந்த அம்மா பேசிட்டு கவலிக்குதுறாப்புல. அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி புலம்புறாப்புல. நான் சேஞ்ச் பண்ண விடாம அப்படியே பேசி கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரி போறான். அந்த நர்சம்மா கேட்குது, அவங்களுமே பார்க்கறது யாரு அடிச்சு யாருக்கு என் சம்சா இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் உங்களுக்குள்ள அடி வரலையா, நீங்க கார் தான் வந்தீங்க அப்படின்னாப்புல. நானும் தாங்க வந்தேங்க, எனக்கு அந்த அந்த அம்மாவுக்கு பட்டது பின்னால எனக்கு என்னென்ன தெரியல, எனக்கு தெரியாமல் போச்சுங்க அப்படின்னு. அப்படியே நீ ஒரு ஊசியை போட்டுக்கப்பா அப்படி எனக்கு வலியை கூப்பிட்டு ஊசி போட்டு விட்டாங்க. செப்டி ஊசி மட்டும் போட்டு அடிப்பாங்க. அது கண்டிப்பாக போடணும். டிடி மட்டும் போட்டுக்குங்க. நீங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்களாரும் பார்க்கறது நாப்பில் எனக்கு ஆகிற மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு போதும் அப்படின்னா சரி ஊசியை போட்டுக்கப்பாப்பா அப்படின்னு ஒரு ஊசியை போட்டு அனுப்பி விட்டாங்க. 10 வருஷமா போயிருப்போம் அந்த கார்ல. சரிங்க. போறது காப்பியாவே நொறுங்கி போச்சு, கொக்குலின விட்டு தூக்கிட்டு போறது மாதிரி. ஆனாலும் எங்களுக்கு யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. அதனாலதான் நான் காப்பியா வாங்கணும். வண்டி ஹைட்டா இருக்கும்போது நமக்கு ஆளுகளுக்கு பாதிப்பு சின்ன வண்டியில இருந்துச்சுக்கேன், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பள மாதிரி நாங்களும் நொறுங்கிட்டு வண்டி ஒண்ணு 2-3 டைம் உருண்டு கீழே விழுந்தாமா வண்டி. எங்க தங்கச்சி பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. ரெண்டு சீட் மண்டையை பிடிச்சி இந்த சீட்டு தூக்குமல தூக்குனே கீழே போயிட்டு வண்டி பிரேக் பிடிச்சிட்டாங்க. பிரேக் பிடிக்கல போனாப்புல டப்புன்னு லெஃப்ட்ல கட் ஆயிடுச்சு வண்டி வீலு. அந்த மழை பெய்யும் போது நல்ல மழை பெஞ்சுங்களா, சம்பந்தமே இல்லாம பேசிட்டே போறேன். வண்டி டப்புன்னு லெஃப்ட்ல கட் ஆகி போயிட்டு நங்கு குத்து எப்படி இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல நான் தான் உட்காந்துருக்கிறேன், கொஞ்சம் கூட எனக்கு அடிபட கிடையாது. வண்டி திருப்பி அப்படியே ஆப்போசிட் ஆகி நான் கீழே கிடக்குறேன். வண்டி கூட லாக்கு டோர் போட அதெல்லாம் தப்பிச்சிட்டோம். கண்டிப்பா நிறவு மட்டும் அவன் கண்ணில் பட்டு நெத்தியில பட்டு நெத்தியில் ரத்தம் போது என் வயிற்றுல ஒழுகிட்டு இருக்குது. சரியா அப்புறம் என் கொழிஞ்சா வந்துட்டு ஐயோ மாமா என்ன வயிற்றுல அடிச்சு, என் வயிற்றுல ஒன்றும் ஏமா நீ ஒரு திரும்பி பார்க்குறேன் அது நெத்தியில் இருந்து ஒழுகிட்டு இருக்குது. அப்போ துணியை கிழிச்சு கட்டிட்டு அப்படியே ஆம்புலன்ஸுக்காரன் ஃபோன் பண்ணா ஒடியாந்து எங்கன்னு கேட்குறேன். என்ன தேடுறடா, எல்லாம் வந்தவங்க எங்கே இருக்காங்க, சேஃப்டியாக இருக்காங்க, சும்மா ஒரு டிடி ஊசி போட்டு போட்டுக்கணும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் அப்படின்னு. அப்படியாங்க சரி சரின்னு போனேன். அப்பயும் பாருங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாப்புல எப்போ பார்த்தாலும் நகலை பண்ண. அப்பயும் நான் இப்படி தான் பேசிட்டு இருந்தேன். அந்த ரைட்டில் போயிருந்தாங்க நான் அந்த அளவுக்கு அந்த மைண்டு சேஞ்ச் பண்ண விடாம கூட இருந்து பார்த்தனால நம்ம தப்பிச்சிச்சு. இல்லைன்னா மைண்ட் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கும். கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு இப்போ 4 வருஷம் நம்ம ரோடு அம்மா எனக்கு 22 வயசுல இப்போ எனக்கு 5 வருஷம்.
நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் கேட்பீங்க எதிர்பார்த்தேன் நீங்கள். நான் நிற்கிறேன், வண்டி நிற்கிது. தெரியாத சொல்கிறேன், நானும் என்ன சொன்னேன். ஃபேமிலியா வந்து ஓட்டி பழக வச்சிருக்கான். மிதம் கிளச்சை விட்டுருங்க, அவ்வளோதான். எக்ஸைட் கொடுத்து ஸ்பீடாக எனக்கு போய் கீர் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிக்கலாம். உங்கள் வண்டிக்கெல்லாம் எக்ஸைட்டரே தேவைப்படாது, கிளச்லேயே வண்டி போகும், 4 கீர் வரையும் போகலாம். சரி சரி. அன்னைக்கு அந்த வீதியில் வரவே முடியல, அன்னைக்கு வந்தோம்ல. ஆமாம், இந்த வீதியில் வண்டி ஒழுங்கு நான் ஓட்டவே முடியலையே. அது திரும்ப திரும்ப ஓட்டிகிட்டே இருந்தால் அந்த பயம் போயிருங்கப்பா. நம்ம டெய்லியும் ஓட்டணும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான். டீ கடை சங்கடமே போடாதீங்க. ஸ்கார்பியோ கொண்டு போய் வீட்டுக்கு நிறுத்திக்கிங்க. அவ்வளோதான். காலை 6 மணிக்கு டீ கடைக்கு வரணும் போயிட்டு. நிப்பாட்டினா கூட அது மாதிரி தெரியும். நான் மாதிரி செவனே அங்கே போய் நிப்பாட்டி விடுறேன். அது நம்ம பைக்கை போய் நிப்பாட்டிட்டு போயிடுவோம். மறுமா வண்டி எடுத்து வந்துடுவோம். என்ன டப்பு டப்பு அதெல்லாம் இருக்கு தப்பா செய்ய. இங்கே 4வது கீர் போடுறீங்க. அம்மா இங்கே வேறு 1வது கீர்லேருந்து 4வது கீர் போகிறாரு. எனக்கெல்லாம் தெரியாது, பார்த்துக்குங்க. நான்லாம் இது பண்ணல. இங்கே வேறு 1வது கீர்லேருந்து 4வது கீர் போட்டார் பாரு. இப்போ 3வது கீர் போட்டார். எடுத்து சொன்னீங்கன்னா 10வது கீர் விட்டுருவாரியா? அது இந்த அம்மா வைப்ரேஷன் பாட்டி சொல்கிறேன்லங்க நீங்கள். சம்சாரம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன நாளைக்கு கூட சொல்ல இல்லையா, போல் பண்ணாவே நான் எப்படியா குடிக்கும்போது எக்ஸாம் வச்சிருவேன் சொல்றல. ஆனால் மோசம் சொல்ல கிடையாது, அந்த அளவுக்கு பயம். இதெல்லாம் நம்புறது மாதிரி இருக்காதுங்க. பிரேக் பிடிச்சா கிளச்சே பிடிக்கணும். ஆமாங்க. எத்தனை கீர் போட்டுக்கணும். நம்ம இடத்துக்கு போற பக்கம் போயிடும். தாண்டியாச்சு. இதுதான் போகணும். இன்னொரு பிரேக் பிடிச்சா கிளச் எப்படி பிடிக்கணும்ப்பா? ஆமாம், போய் பிடிக்கும். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன், நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. அப்போ அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. இருந்தாலும் வாத்தியார் உஷாராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். பா கேட்டுச்சா இப்படி உங்கள் டாடியை வச்சு 15 நாள் நான் பொழப்பு செஞ்சுருப்பேன்னு பார்த்தீங்களா? வாத்தியார் வரப்பட்டா தேடி வரைக்கும் யாத்திரை போடுவோம். அதெல்லாம் கிளிகிரி இப்போ வா போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு இப்படியே தான் பொழப்பு போய்க்கிறீங்க. உட்காந்துட்டே தூங்குற ஆளு வேற. அது வேறையா? 2 நிமிஷம் அசந்தமா தூங்குறது. அதெல்லாம் இருக்குதான் செய்யும். இப்போ தூங்க மாட்டார். தூங்காமல் எப்படி இருக்க முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல சுபா, நம்ம ஃப்ரண்ட் சீட்டை யாருக்குமே கொடுக்க மாட்டார். அது வண்டி ஓட்டத்துக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பா. கட்டுங்க நான் பாட்டு ஜாலியாக உட்காந்து. அவ்வளோதான். முன்னால சீட்டு இன்னும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். இது வந்து வண்டிக்கு பேர் இப்போ போகிற கனிமொழி கார்ஸ். கனிமொழி கார்ஸ். பெருசாக இருக்குல்ல. நாங்கள் காருன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் கனிமொழி கார்ஸ். நாங்கள் பதிஞ்சது அப்படித்தான். ஏஎம் கார்ஸ் அது அவங்க ஓட்டினா அப்படி. நீட்டமாக கேட்குறாங்க. எனக்கு எப்படி அந்த சீட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். இங்கே டார்ச் இருக்கா, மடியிலே உட்காந்துருக்கா, அதனால பக்கத்து பெருசாக இருந்தால் உட்காந்துக்கலாம். சீட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படி சுபா நோட் பண்ணீங்களா? ஒரு கை எடுத்துட்டு மீசையெல்லாம் தள்ளி விட்டு வண்டி ஓட்டுறாரு. பார்க்கல நீங்க? வேர்த்துச்சுங்க. பக்கத்தில் இருக்கீங்கல்ல, தனியாக போகும்போது செய்ய முடியாது. அப்பதான் நான் எச்சா செய்வேன். செய்ய மாட்டேன். வாரில் பட்டி கூட செய்வார். இப்போ நாய் வாங்க போச்சு என் தம்பி. மீசை எப்படி செஞ்சுச்சாமா? இந்த நீ பாப்பா வந்து பின்னாடி மாமா அவங்க வந்து மீசை வெட்டிடலாமான்னு கேட்டுச்சாமா. எப்ப பார்த்தாலும் மீசையை முறுகிக்கிட்டே இருக்கீங்க. அவன் டார்ச்சு ஓவர். மீசையை வெட்டிடும். எப்ப பார்த்தாலும் மீசை அந்த செஞ்சுட்டே இருக்கான்ல, அதை நோட் பண்ணி கேட்டுருக்குது. அவங்க அப்பா சொன்னாரு பாரு, அவன் டார்ச்சர் ஓவர் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் வீடியோவில் கூட மியூசிக் முடிக்கிட்டே இருப்பான். என்னையை பார்த்து இவங்க அப்பாவை பார்த்து நான் பழகி, என்னையை பார்த்து என் மயம் பழகி மீசோட பட்டு பாடு பெரும்பட்ட பாடு. இவங்க அப்பா மீசி எடுத்துட்டாரு போனா டார்ச் ஓவர். மீசி இல்லை, எங்களுக்கு வேலைக்கு வாங்கி வைக்கலாம்.
நான் வாடகை வைக்கிறேன், எங்க மிஷின் நாங்கள் முறுக்குறோம். சரி ரைட் ஓகே. நம்ம கீர் எத்தனை கீர் போடணும்? பொறுப்பு வாடகை. தேசிய முறுக்கு வேகத்தில் கீழ் விழுவாம போயிடும். 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நட்சத்திராவை கட்டி செல்லு பார்க்குதுன்னு சொல்லி துணி எடுத்து கையை கட்டி வைக்கும். அது மாதிரி அந்த இதில் கொடுத்து கட்டி வச்சிருந்த கையை கட்டி எடுக்காம போட்டு என்ன பேசினாலும் செய்யற வேலையில கவனமா இருக்கணும். அது நீ தான் இருக்கணும். எப்படி வேறு எத்தனை கீர் போட்டுருக்கணும்? வேகமா மிதிக்கிற போல போ. இல்லை இல்லை இல்லை, கால் எடுத்துட்டேன் பாரு, கால் எடுத்தேன். நான் எதுக்கு ஈர மாத்திரேன், கால் எடுத்துருவேன். ஆனா நீங்க வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தீங்கல்ல, ஆமாங்க. என்ன கீரே போட மாட்டேற, எப்படி வண்டி ஓட்டுற கேட்டாரு அப்பா. அப்படியா? கீரே போட மாட்டீங்க. ஓ, உங்களை வீடியோ எடுத்து அனுப்பி விட்டதுக்கா? கீர் போடுறது ஏதோ ஒரு நேரம் போட்ட மாதிரி தேவையில்லாம பொழுது போடுது. அதான் கீரை மாத்துக்கிறேன், நான் ஸ்லோ பண்ணிடுவேன். அப்ப ஆட்டோமேட்டிக் கார் எடுத்துருவேன். ஓராய் நம்ம ஆளு ஓராய். அந்த அக்ஷய் அப்பார்ட்மெண்ட் வெளியில எங்க போய் பழகிச்சு. ஆமா, அதை வீடியோ போட்டுட்டு இருந்துச்சு. அந்த அண்ணா சொல்லி கொடுக்குற மாதிரி போட்டுச்சு. இப்பதான் 2 வீலர் இல்லப்பா, அந்த ஆட்டோமேட்டிக்கா கார் தான் நம்ம ஓட்டிக்கலாம். அவங்க ஏன்னா என்னமோ சொல்லுச்சு, அங்க போன இங்க போச்சு, அப்ப அங்க போயிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு இதான அவங்க மட்டும் என்ன வயசு மாதிரி சுபா, நம்மள மாதிரி இந்த சந்து சந்தாவெல்லாம் யாரும் தர மாட்டாங்க சுபா. அதான் நேர் ரோட்ல தான் போறாங்க. ம். ஓரளவுக்கு ஸ்பீடா தான் போறாங்க. இதுவா போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து கிரவுண்ட்ல வர சுத்த விடுவாங்களாமா, கிரவுண்ட்ல வர சுத்த விடுவாங்களாமா. என்னோட பொண்ணு வந்து கார் ஓட்டுது எனக்கு மோஸ்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோ போட்டுனாங்க. ம். தனியா அந்த பொண்ணு ஓட்டுற மாதிரி போடல. இப்பதான் ஸ்கூட்டில எக்ஸல் ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்குது. ம். மெதுவா அப்படியே உலட்டிட்டே வருது. மெதுவா, அதுக்கு மெதுவா. நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே எக்ஸல் நல்லா தான் ஓட்டிட்டு போனேன். ஆமா. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஓட்டுனேன், ஆனா ஸ்டார்ட் பண்ண தெரியாது. எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி தந்தா டிவிஎஸ் இருந்துச்சு, அதில் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். என் பையன்லாம் பார்த்தா ஒரே நாள் ஓடிட்டாங்க. அதுக்கு ஓட்ட தெரியாதே எம்ஏடிலே ஓட்டும். ம். அது அப்படி. கால் எட்டாதே. அப்படியே. ஜம்ப்னு தாப்பிட்டு நிக்குதியா. தேர்ட் ஃபோர்த் படிக்கும் இப்ப நட்சத்திரா விட கொஞ்சம் பெருசா இருப்பேன். நான் வந்து ஓட்டுவேன். அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். இந்த டொடபுடன்னு போறத பாரு. கடவுளை சொன்னா தான் நல்லா ஓடுது. எது சொல்ல மாட்டேங்க. என் மக டெய்லி வந்து இந்த தாத்தா வண்டியே ஓட்டுறது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏய் கார் ஓட்டி பழக தெரியும் போறாருப்பா. சுபா, நான்லாம் பெருசா ஹெல்ப் பண்ணல அப்பாவுக்கு. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அவர்தான் ஸ்பீடா போக மாட்டாரு, மெதுவா தான் போறாரு. போதும். ஜம்ப் பண்ணாம இருந்தாருன்னா சேர்த்தான் போவான். அப்ப கார்னா ஏன் மெதுவா போயிட்டு 5வது கியர்லாம் போட்டு விடுறாரு. போடலாமா? பிரேக் எக்ஸில் கால வச்சு சொல்லிட்டார்ல, கிளச்சில் கால வச்சு எத்தனை தீவிரம் போட்டுக்கலாம், நார்மலாக போய்க்கலாம். ஓட்டிக்கலாம். நீ 20ல போயிட்டு 5வது கியர் இல்ல, இல்ல, 20லாம் போடல. ஆயிராதான்னு கேக்குறேன். அப்படி 20 போடக்கூடாது சுபா. அது 3வது கீர் தான் போடுறது. இல்ல இப்படி வண்டி சுண்டாம தானே ஓட்டணும். அப்ப நீ என்னப்பா சுண்டது, நீ வேற சாமி. இண்டிகேட்டர் ரைட்ல போட்டுக்கலாம். எனக்கே உதறது பேசாம இருக்கு. நானே பாஸ் ஆயிட்டேன். நிஜமாலுமே பாஸ் ஆயிட்டீங்க, தப்பு இல்லை. நடிச்சிருந்த வண்டி அடிச்சேன்ல தான் இப்போ ரயிலே நிக்குது. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கார் நடுச்சுருந்தா ஏதாவது வளைக்கிற மோசம் நிறுத்தி வளைச்சிக்கலாம். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி வருவாய்க்கெல்லாம் காருக்காரங்க அந்த சைடு பார்ப்பாங்க. வருத்தம் செய்ய வராம நீங்க லாரி வருதான்னு பார்த்து போய்க்கலாம். அங்க மட்டும் பாக்குறீங்களா, இங்க பார்க்கணும் இல்லை? நீங்க மறைச்சிட்டீங்க. நான் நவுந்துக்கிட்டுங்களா? இல்ல இல்ல விடுங்க. பக்கத்துல ஆளு உட்காராம மாட்டான்னு கேட்ட கேள்வி பதிச்சு தப்புங்களா? என்னங்க அடி பண்ண? கரெக்டாக தான், கரெக்டாக. நான் உங்களை தப்பே சொல்லலையே. பார்த்தீங்களா, 1வது கிலோ மறுபடியும் 1வது போகலாம். ஒன்னாருக்கு இல்லது ஒரு
பா இது எவ்வளோ பரவாயில்ல அப்பா நிஜமாலுமே முதல்ல இருந்ததுங்களா அப்பா எவ்வளோ வச்சுக்கிட்டாரு கீர்ல எல்லாம். நான் வீடியோ பார்த்துருந்தேன்னா 6வது நாள் வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட செல்லு இல்லை, எங்க அப்பா காமிச்சாரு ஒரு நாள். ஒரே நாள் 3வது கீரை விட்டு 5வது கீரை போட்டேன் வர 5வது கீரை போட்டு அன்னைக்கு அசந்துட்டீங்க நீங்க என் போனை பார்த்து எல்லாரும் அசந்துட்டாங்க. ஐயப்பா இந்த மனுஷன் இப்படி போயிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை அவர் ஓட்ட வராரு அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டாங்க. ஏன் நான் பயமா இருக்குமா பெரியவங்களாயிட்டா? பெரியவங்களுக்கு பயம் வருது, எனக்கு இது பயம் வருது. வயசானங்களுக்கு பயம் இருக்கு, எனக்கு என்ன பயம் இருக்கு? நான் என்ன பேரன் எடுத்துட்டா பேத்தி எடுத்துட்டா ஏன்பா? ஆனா எல்லாமே எடுத்துட்டாரு அவரு. அது நமக்கு மட்டும் தானே தெரியும், வீடியோல பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு. சரி நானும் அப்படியே சுவா வீட்டுக்கு போறேன். நாய் சாப்பிட்டு வண்டி நிக்கிறா. நாற்பது அப்படியா? ஆமா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அது வண்டி சொல்லுது நீ சொன்னீங்கல்ல, அதனால ஆப்பிட்டு எதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலாம்